நண்பர்களே, ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி ஜம்மு காஷ்மீரத்தின் பஹல்காவிலே தீவிரவாதிகள் அப்பாவி நாட்டு மக்களை மிக கொடூரமான முறையிலே கொன்றார்கள். இதனால் மொத்த தேசமும் சோகத்தில் இருக்கிறது. கோடானு கோடி நாட்டு மக்கள் துக்கத்தில் இருக்கிறார்கள். பாதிக்கப்பட்ட அனைவரின் குடும்பத்தாரின் துக்கத்திலே மொத்த தேசமும் அவர்களுக்கு துணையாக நிற்கிறது. எந்த குடும்ப உறுப்பினர்களின் சிகிச்சை இப்போது நடக்கிறதோ அவர்கள் விரைவாக நலம் பெற வேண்டும் என்பதற்காகவும் அரசாங்கம் அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறது. நண்பர்களே, இந்த தீவிரவாத தாக்குதலிலே சிலர் தங்களுடைய மகனை இழந்திருக்கிறார்கள், சிலர் தங்கள் சகோதரனை இழந்திருக்கிறார்கள், சிலர் தங்கள் வாழ்க்கை துணையை இழந்திருக்கிறார்கள். அவர்களிலே சிலர் வங்காள மொழி பேசுபவர்கள், சிலர் கன்னடம் பேசுபவர்கள், சிலர் மராட்டியர்கள், சிலர் ஒடியா பேசுபவர்கள், சிலர் குஜராத்திகள், ஒரு சிலரோ இந்த பீகாரின் மைந்தர்கள். இன்று இந்த அனைவரின் மரணத்தின் மீது கர்கில் முதல் கன்னியாகுமரி வரை நம்முடைய துக்கம் ஒரே மாதிரியாக இருக்கிறது. நம்முடைய ஆக்ரோஷம் ஒன்று போலவே இருக்கிறது. இந்த தாக்குதல் வெறும் அப்பாவி சுற்றுலா பயணிகள் மீது மட்டும் நடக்கவில்லை. தேசத்தின் எதிரிகள் பாரதத்தின் ஆன்மாவின் மீது தாக்குதல் தொடுக்கும் குற்றத்தை புரிந்திருக்கின்றார்கள். நான் மிகவும் தெளிவான சொற்களில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். யாரெல்லாம் இந்த தாக்குதலை தொடுத்திருக்கின்றார்களோ அந்த தீவிரவாதிகளுக்கும் இந்த சூழ்ச்சியை திட்டமிட்ட வஞ்சகர்களுக்கும் அவர்கள் கற்பனையை தாண்டி பெரிய தண்டனை தரப்படும். தண்டனை கண்டிப்பாக கிடைத்தே தீரும். இப்போது தீவிரவாதிகளுடைய தப்பி பிழைத்திருக்கும் நிலப்பகுதியையும் தரைமட்டமாக்கும் நேரமும் வந்துவிட்டது. 140 கோடி பாரத நாட்டவருடைய உறுதிப்பாடு இப்போது தீவிரவாதிகளின் ஆதரவாளர்களின் முதுகெலும்பை உடைத்தே தீரும்.